ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப கம்மியான ஆயில் வச்சு மசாலா எதுவுமே உதிராமல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபிஷ்ஷில் எந்த பேட் ஸ்மெல்லுமே இருக்கக்கூடாதுன்னா நம்ம யூஸ்வலாக எப்படி வாஷ் பண்ணுவோமோ அது போல் அந்த ஸ்கேல்ஸு, பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மீனில் எந்த பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி 1.5 kgs அளவுக்கு சுல்தான் சாரா அப்படிங்கிற ஃபிஷ் வெரைட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க. அது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளியை கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லாட்டா டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் இந்த டேமரண்ட் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கும்போது மீனுக்கு ஒரு நல்ல பஞ்ச் கிடைக்கும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபிஷ் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு மசாலா தூள் ஒரு ஆல் பர்பஸ் கறி பவுடர் மாதிரி எந்த கிரேவியில் நீங்கள் சேர்த்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரை ஐட்டம்லேயும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஃபிஷ் மசாலா அப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது. விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் அதிக அளவில் காரம் சாப்பிடுவோங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்தை. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது மீன் மேரினேட் பண்ணுறதுக்கான தண்ணி பத்தலைங்க. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக தெளித்து இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா மசாலா மீனில் ஒட்டாதுங்க. 1 மணி நேரமாவது மீன் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்த்துட்டு மீன் பீசஸையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நான் க்ரஷ் பண்ண கார்லிக்கை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாங்க. இல்லைனா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த சைட் திருப்பி போடணும். ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே திருப்பிட்டிங்கன்னா மீன் அந்த தோல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதனால் ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த சைட் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 2 சைடும் நல்லா குறைஞ்ச ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 2 சைடுமே நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுவும் நல்லா வேகும். கார்னர்ஸை லாஸ்ட்டாக தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா பிரிஞ்சு வந்துருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் குறைஞ்ச ஆயிலை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எதுவுமே உதிரில் பாருங்கள். இது கிட்டத்தட்ட அப்படி தந்தூரி ஃபிஷ் மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கறி லீஃப் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா எதுவுமே உதிராமல் சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம் 2 ஸ்பூன் ஆயிலே. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.